ஷேய் தமிழ்நாட்டுக்குள்ள நீதிமன்ற கோர்ட்டில் உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்தே போய்க்கோப்பா, பார்த்தே போய்க்கோ. வெறி ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சிட்டா தமிழ்நாட்டு நீதிமன்றம். பார்வதி மதுரை மீனாட்சி மதுரை கோட்டை நீதிமன்றத்தில் ஜட்ஜியவே கொன்றுவோங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீதியே இல்லாத அளவுக்கு, நியாயத்து இல்லாத அளவுக்கு வெளியில் எவ்வளோ பெரிய தப்புக்கு ஆடுதான் மானிட பிறவி. மதுரை நீதிமன்ற கோர்ட்டில் எத்தனை கோர்ட்டில் இப்போ எல்லாம் வந்துட்டா. அதனால் எச்சரிக்கையாகவே நீதிமன்ற கோர்ட்டில் ஆணும் பெண்ணும் கோர்ட்டார் பூரா பார்த்து கவனமாக இருந்துக்கோப்பா, ஒரு கவனமாக பார்த்து இருந்துக்கோப்பா. ஐயா உட்காந்துட்டார், சரணடைஞ்சி எங்களுக்கு பாதுகாப்பு, தக்க பாதுகாப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டால் செகண்டில் உள்ளே கொடுப்பார். அந்த மரியாதை இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்து இன்னும் வழக்கு ஆடணும், வழக்கு பார்க்கணுங்கிறது இருக்காதியப்பா. ரொம்ப முத்திருச்சு. இப்போ கோர்ட்டுக்குள்ளே என்ன செய்வான்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டான் மானிட பிறவி. கோர்ட்டு நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஏறி பெட்டியில் ஏறுவான், பெட்டியில் தவுவான், நீதிபதி கோர்ட்டார் உட்கார்ந்த இடத்துலையும் தவுவான். என்ன காரணம்? வழக்கறிஞர்கள் கொடுத்த காரணம், வழக்கறிஞர்கள் ஆடின காரணம், வழக்கறிஞர்களை செஞ்ச கூத்து. முதலே கொற்றார்களுக்கு பாதுகாப்பு நம்ம எப்படி தக்க பாதுகாப்பு யாரை கொடுக்கணும், யாரை வைக்கணும், யாரை எது செய்யணுங்கிற செய்யாத அளவுக்கு நடத்திட்டான். இப்போ வழக்கறிஞர்களுக்கு பெரிய முற்றுப்புள்ளி வரும், எல்லாமே வரும், பயங்கரமான சிக்கல் வரும். அவனே ஜட்ஜி கோர்ட்டாரவே அடிக்க போனால் அப்போ வழக்கறிஞர்களை அடி வாங்குவான்ல, அப்போ அந்த கணக்கில் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான். கோர்ட்டாரவே கையை நீட்டுவோம், அடிப்போம், கொல்லுவோம்ங்க மதுரை கோட்டை நீதிமன்றத்தில். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பு இன்றைக்கி திங்கக்கிழமை போடுதார். கணக்கு என்றைக்கோ விட்டாச்சு, கணக்கு பார்த்தாச்சு, கணக்கு விட்டுட்டான், அடிப்போம்ங்க. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்கார், கடவுள் கேட்கார். ஜட்ஜாக நான் உட்காந்துருக்கேன், என்ன அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த இது வரலையா? இன்னும் பெரிய பெரிய தப்பு உள்ளே வருமுங்காரு. நீதிமன்ற கோர்ட்டில் பெரிய பெரிய தப்புகள் உள்ளே வந்துருமுங்காரு. சீக்கிரமாக சரணடைஞ்சி ஐயாட்ட கேள்வி கேட்கப்பாரப்பா, கேட்கப்பார். தெற்குப்பாளையம், ராஜபாளையம் நீதிமன்றம், சிலிவுத்தூர், மதுரை, இந்த மூணுமே கேட்கப்பார். அமைதியாக இருக்காத. நெல்லை மாவட்டத்தில் வந்துருச்சு, இப்போ மதுரை மாவட்டம் வந்துருச்சு, இப்போ சென்னை மெட்ராஸில் வந்துடும். அங்கே ஏறி தவுவான். அப்படியே எப்படி தவுவான்? குரங்கு தவுன மாதிரி தவுவான். தவி போய் நீதி ஜட்ஜி கோர்ட்டார் பக்கத்திலே போய் கை நீட்டுவான். அவ்வளோ ஒரு மோசத்தில் வெளியில் நிற்கி தண்டனை வாங்கவா. எல்லாம் எதனால் காரணம்? அரசியல்வாதி மத்திய அரசுன்னு வெளியே வச்சு நடத்தான், மாநில அரசுன்னு வெளியே வச்சு நடத்தான். அவன் கோர்ட்டு மாதிரி தான் நடத்தான். அவனாக வைக்கான், அவனாக ஆடுதான், அவனாக பேப்பரை விட்டு, அவனாக பாலாக்க வந்த பாயிப்பே. இவனுங்களெல்லாம் ஒட்ட குடும்பமே வலிச்சு அள்ளணும் அப்படின்ட்டார். அள்ளி உள்ளே கொண்டு போகணும். மாநில அரசும் அவனாக வச்சு நடத்துதான். இது இவன் மாதிரி கோர்ட்டு மாதிரி நடத்துதான். அப்போ கோர்ட்டு நீதிமன்றம் என்ன? உள்ள முக்கியமான நீதிமன்றம் என்ன? அந்த கேள்வி கேட்கார். துவச்சி தொங்க விட்டுட்டார். பீமாசங்கர் உள்ளே களத்தில் இறங்கி வராரு. ஒவ்வொருத்தனையும் அரசியல்வாதியை இந்த செம்மத்தில் அப்படியே ரணவழி எடுத்து போடுவார். இப்போ பீமாசங்கர் தான் அந்த கணக்கு பார்ப்பார், கணக்கு முடிப்பார். ஆனால் அரசியல்வாதியை ஒட்ட வலிச்சு அள்ளிடுவோம்ட்டார். தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்க மாட்டான். ஏன்னா காரணம் உள்ளே முத்திருச்சு நீதிமன்ற கோர்ட்டில். இது அரசியல்வாதி வெளியே சொல்லுவானா? சொல்ல மாட்டான், பேச மாட்டான், வேடிக்கை பார்ப்பான். நீதிமன்றத்தில் எப்படி நடக்கா அப்படியுமா. அதுக்கு தக்க பாதுகாப்பு உள்ளே கொண்டு வர்றது யார்? கடவுள் ஒன்று தான் கொண்டு வர முடியும். நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமா? அது அவர் நீதிமன்றம். அப்பா அழிக்க, அசிங்கம் பண்ண, அகம்பாதம் பண்ண வந்துட்டான். ஒட்ட சிட்டி கிராமத்தை அடைச்சி அள்ளி துவச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.